சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்க இந்த தினத்திலும் 2 சாமுவேல் புஸ்தகம் அதிகாரங்கள் 9 முதல் 12 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 9வது அதிகாரத்திலே தாவீது தன் நெருங்கிய நண்பனான யோனத்தானுக்கு செய்த வாக்கு தத்தத்தை எப்படி நிறைவேற்றினான் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோனத்தானின் குடும்பத்தாரின் மேல் எப்பொழுதும் தயவு காட்டுவதற்காக தாவீது பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே யோனத்தானுக்கு வாக்குறுதி செய்திருந்தார். மேவிபோசேத் யோனத்தானின் ஒரு குமாரன். அவனுக்கு இரக்கம் காட்டி தாவீது செய்த இரக்க செயல் இங்கே வெளிப்படுகிறது. ஆம், தேவன் இரக்கமுள்ளவர். ஆண்டுடைய பிள்ளைகளும் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இது நமக்கு கற்றுத்தருகிறது. 10வது அதிகாரத்திலே தாவீது அம்மோனியர், சீரியர் இவர்களெல்லாம் முறியடிக்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அம்மோனின் புத்திரர்களாகிய ராஜா மரித்து போன குமாரனாகிய ஆனூன் அவனிடத்தில் ராஜாவானான். அந்த ஆனூனை கனப்படுத்துவதற்காக தனது ஊழியர்களை அங்கே அனுப்பின பொழுது அந்த தாவீதுடைய ஊழியர்களை அங்கே அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டதை நாம் இங்கே பார்க்கிறோம். எனவே தாவீதை கேள்விப்பட்ட பொழுது யோவாபையும் பராக்கிரமசாலியில் சமஸ்த இஸ்ரவேல் இராணுவத்தையும் அங்கே அனுப்பி அவர்களுக்கு எதிராக அந்த காரியங்களை செய்வதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதோடு கூட காணப்பட்டான சீரிய படையும் அங்கே முறியடிக்கிறதான காரியத்தை குறித்தும் நாம் பார்க்க முடிகிறது. கதபிரசனாவதுக்கு மகிமை உண்டாகும். சீரியர் இஸ்ரேலுக்கு முன்பதாக முறிந்தோடினார்கள். தாவீது சீரியரில் 700 ரத வீரர்களையும் குதிரை வீரர்களையும் கொன்று அவர்களுடைய படைத்தலைவனாகிய சோபாவையும் சாகும்படி வெட்டி போட்டான் என்று சொல்லி வேதம் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கதபிரசனாவதுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தம்மை தன் பிள்ளைகளோடு ஜெயம் தருகிற தேவன். கதபிரசனாவதுக்கு மகிமை உண்டாகும். 11வது அதிகாரத்திலே தாவீதினுடைய பாவமான செயலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது பரிசுத்த தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் இங்கே பாவத்திலே விழுந்து விடுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அவன் சோம்பலுக்கு இடம் கொடுத்து பயங்கரமான பாவத்திலே விழுந்து விட்டான். இங்கே போர் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் யுத்தத்திலே அவன் கலந்து கொள்ளாமல் வீட்டின் மேலே அவன் விழாவி கொண்டிருக்கும் பொழுது அங்கே பாவத்திற்கான விதை விதைக்கப்படுகிறது. தொடர்ந்து பாவத்திலே தாவீது விழுந்து தாவீதின் பாவங்களும் அதன் விளைவாக அவனுக்கு அவனுடைய குடும்பத்தாருக்கு ஏற்பட்ட துன்பங்களும் பாதிப்புகளும் அங்கே நமக்கு ஒரு எச்சரிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகிமை உண்டாவதாக. ஆம், பாவத்தின் சம்பளம் மரணம். மகிமை உண்டாவதாக. இந்த பாவங்களை பரிகரிப்பதற்காகவே கிறிஸ்துவானவர் சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுத்தார். இந்த ஆண்டவராகிய தேவன் இந்த பாவத்தை உணர்த்துவதற்காக தமது தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அனுப்பி அங்கே உணர்த்துகிற காரியத்தை குறித்து 12வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். தாவீதின் பாவங்களான இந்த காரியங்கள் தேவனுடைய கோபாக்கினை கொண்டு வந்தபடியினாலே இந்த கோபாக்கினை தப்பு வைப்பதற்காக ஆண்டவராகிய தேவன் இந்த நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி
இந்த நாத்தான் தீர்க்கதரிசி இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு சிறு கதை மூலமாக தாவீதுக்கு உணர்த்திய பொழுது தாவீது அங்கே தேவனுடைய சமூகத்திலே மனம் திரும்புவதை குறித்தும் நாம் பார்க்க முடிகிறது. ஆனாலும் தேவனையும் அவருடைய கட்டளையும் அசட்டை செய்து உரியாவை கொன்று மனைவியை தனக்கென்று எடுத்துக்கொண்ட தாவீது நியாயத்தீர்ப்பை பெற்றுக்கொண்டார். அவனுடைய நியாயத்தீர்ப்பை பெற்றுக்கொண்டார். வாழ்நாள் முழுவதும் அந்த ஒரு சாபம் அவனை பின்தொடர்ந்து கொண்டிருந்தது. அவருடைய குழந்தை இறந்தது. அப்சலோம் தன் தந்தைக்கு எதிராக எழும்பி அங்கே அப்சலோம் கடைசியில் கொலை செய்யப்பட்டதை பார்க்கிறோம். அதோனியா கொலை செய்யப்பட்டதை பார்க்கிறோம். நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதுக்கு தீர்க்கதரிசனமாக உரைத்த தண்டனைகள் தாவீதின் பாவங்களுக்கு இயற்கையாக கிடைக்கும் பலன்களாக தேவன் அவைகள் நடைபெற அனுமதித்ததில்லை. ஆனால் அவன் அனுபவித்த தண்டனைகள் தேவன் எடுத்த நேரடியான நடவடிக்கையும் பலனாகும். மகிமை உண்டாவதாக. ஆனாலும் தாவீது மனம் திரும்பியதான ஒரு காரியத்தை குறித்தும் நாம் பார்க்க முடிகிறது. பாவம் வாசல் படியிலே படுத்தி இருக்கும். அது ஒரு மனிதனை பின்தொடர்கிறது. அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படி கிறிஸ்துவானவர் சிந்திய திருரத்தினாலே கழுவப்பட்டு பாவங்களை அறிக்கையிட்டு அந்த பாவங்களெல்லாம் விட்டுவிட்டு மனம் திரும்பியவர்களாய் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மகிமை உண்டாவதாக. அந்த உன்னத தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இந்த வருஷத்தினாருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.